ஹாய் மச்சி, இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஈரோட்லேருந்து மிக அருகில் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம்னா அத்தானே ஒரு ஊர் வரும். அங்கே அருமையாக கூலிங்காக தேங்காய் பால் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை போய் ஒரு விசிட்டை போட்டுருவாங்கிறதுக்காக வண்டி எடுத்துட்டு புடுன்னு நான் கிளம்பிட்டேன். மதிய வேலையே மாலை வேலை மாதிரி தோற்றம் அளிச்சதுனால தேங்காய் பாலுக்கு முன்னாடி கிளைமேட்டுக்கு இதமாக ஒரு டீயை போட்டுடலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் ஒரு கடை தென்பட்டது. என்னடான்னு பார்த்தா 7 ரூபாய்க்கு டீ கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கலையே, உடனே வண்டி உள்ள விட்டாச்சு. ஈரோட்லேருந்து கோபி போகிற ரோட்டில் மில்கி மிஸ்ட் கஃபேவை தாண்டின உடனே இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இவங்க கிட்டே தேங்காய் பால் கிடைக்கிறதா போட்டிருந்தாங்க. சரி, டீயா தேங்காய் பால்னு யோசிக்கிற டைம்ல சரி இங்கேயே தேங்காய் பாலை குடிச்சிருவோன்ட்டு வந்தாச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த மெனு கார்டில் இருக்க எல்லா ஐட்டமும் இவங்க கிட்ட இருக்கு. ஆனா நம்ம தேடின தேங்காய் பால் மட்டும் இல்ல. அண்ட் ரீசெண்டா தான் இவங்க கடையில தேங்காய் பாலும் கொடுத்துட்டு வராங்க. நார்மலா தேங்காய் பால் வெள்ளையா இல்லாம பிரவுனா இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்றாங்க. அண்ட் அப்படியே ஒரு டேஸ்டிங்க போட்டுட்டேன். கிளைமேட்டும் வெளியே நல்லா இருந்ததுனால அப்படியே அந்த கப்பை எடுத்துட்டு ரோட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இந்த தேங்காய் பாலையும் குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இந்த நாட்டு சக்கரை தேங்காய் பால் இவங்க கிட்ட ஒரு 35 ருபீஸ் தான் சார்ஜ் பண்றாங்க. நமக்கான தேங்காய் பால் இங்கேயே கிடைச்சதுனால அத்தானி வரைக்கும் போறது இனிமேல் தேவையில்லாத ஒரு ஆணி தான். அண்ட் இவங்க கொடுக்குற டீயும் நல்லா இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் சொன்னதா இவங்களும் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே வந்து அந்த டீயும் நம்ம ட்ரை பண்ணுவோம்.